வணக்கம் மக்களே, நான் உங்கள் நிலா. வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் நிலா விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கொத்து சப்பாத்தி. அதாங்க, வீட்டில் சப்பாத்தி மீந்திருச்சுன்னா அதை வச்சு எதாவது பண்ணி ஆகணும்ல, அதுக்காக தான் இந்த டிஷ். அதுக்கு பேனில் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் லைட்டாக வேணும்னா நீங்கள் குறைச்சிக்கலாம். அதில் வந்து ஒரு 5 பூண்டு சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு மீடியம் சைஸ் 2 வெங்காயம் வந்துட்டு சாப் பண்ணி அதையும் நல்லா பொன்வரலாக வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளி கூட நீங்கள் ஆட் பண்ணி எல்லாமே வந்துட்டு நல்லா வந்து ரொம்ப வதங்க வேணாம். ஒரு அளவு டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, நம்ம சப்பாத்தியை வந்து பிச்சு போட்டுக்கலாம். அப்படி இல்லையா, நீட்டாக சிசரில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நூடுல்ஸ் மாதிரி அது தெரியும். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஆஸ் யூர் விஷ் தான் அது. அப்புறம் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவைக்கேற்ப ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர், அப்புறம் வந்து கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் 1/2 டீஸ்பூன், அப்புறம் மேகி மசாலா தான் ஆட் பண்ணிக்கோங்க. கேச்சப் வந்து ஒரு 2 டீஸ்பூன், நான் அவ்வளோவா ஆட் பண்ணல, 1 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணேன். உங்களோட விஷ் தான் அது. அப்படி இல்லை சோயா சாஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ் எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். அன்றைக்கி நான் 2 நாட்டுக்கோழி முட்டை வந்து ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிவிட்டு அது எல்லாமே வந்து மசாலா வந்து ரெண்டுத்தையும் மசாலா ஒரு ஓரமாக வச்சுட்டு முட்டையை ஃபஸ்ட்டு வந்து கிராம்பிள் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அந்த முட்டையோட அந்த எல்லோவோட ஸ்மெல், ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி வச்சுருக்கோம்ல, அந்த சப்பாத்தி பிச்சு போட்ட சப்பாத்தியை வந்து அது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலாவை. அப்படி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த சப்பாத்தி வந்து எஸ்டர்டே சுட்டதுனால அது ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணும், அதில் வந்து தண்ணி கொஞ்சம், அப்படி இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சுட்ட சப்பாத்தி இருந்ததுன்னா அது சாஃப்டாக இருக்கும். ஓகே, தண்ணியை வந்து நீங்கள் அது இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாகவும். தென் வந்து கார்னிஷிங்காக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் இதெல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா சுட சர்வ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் இன்னும் கொத்தி விட்டிங்கன்னா நல்லா வந்து கடையில் செய்கிற மாதிரியே இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் இந்த மாதிரியே ஓகேனா நீங்கள் வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னா சாப்பிடாதவங்க கூட இந்த சப்பாத்தி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டாடா பை மக்களே, டேக் கேர் ஆல். ஹாப்பியாக இருங்க, அடுத்தவங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. சீக்கிரமாக இந்த மாதிரி ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். ஒரு நிமிஷம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.